ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சக்தியையும் பொன்னியும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க வனராஜா மூலயமா சக்திக்கு பொன்னிக்கும் நடக்க வேண்டிய சடங்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சுன்ற விஷயத்தையுமே கேள்விப்பட்டுட்டு செம்ம ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் அவங்க நினைச்சு சந்தோஷம் தான் படுறாங்க. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே வர பொன்னியோ தலை குனிஞ்சு அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட கிண்டல் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நின்னுடன் சொல்லிட்டு பொண்ணு எதிர்பார்த்தா. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அதிகமாவே ஆயிருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்க சண்முகத்துக்கிட்டையும் சந்திரசேகர்கிட்டையும் இந்த மாதிரி பொண்ணுக்கு சக்திக்கும் மறுபடியுமே காட்டுல கல்யாணம் நடந்த விஷயத்தையும் அதே மாதிரி முதலிரவு நடந்த விஷயத்தையுமே சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சக்தியோ அவங்களுமே வெக்கப்பட்டு நின்னுட்டு இருக்கா. ஆனா பொண்ணு இதுக்கு மேலே தான் இந்த இடத்துல நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க பாட்டுக்கு சிவானியை பாக்கிறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போனது மட்டும் இல்லாம பவானி என்னதான் திட்டுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சிவானி பாப்பாவை பாக்கிறதுக்காக போனது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இந்த மாதிரி சக்தி பொண்ணிய மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்ற விஷயத்த இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கதை கேட்ட உடனே பிரீத்தி செம்மையா கடுப்பானது மட்டும் இல்லாம தான் இருக்கிற நிலைய மறந்து சக்தி கிட்ட செம்ம கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக சக்தி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ண, இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நீ பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணுய நான் கண்டிப்பா இந்த தடவை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட மாடியில இருக்க பொண்ணைய பாக்கிறதுக்காக வெறுன்னு கிளம்பி போக அப்போ திடீர்னு பிரீத்தி இந்த மாதிரி பேசுறதை கேட்ட சக்தியும் அங்க இருக்கவங்களும் செம்ம ஷாக்ல குழப்பத்தோட நின்னுட்டு இருக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பிரீத்தி தன்னோட பொறுமையா மொத்தமா இழந்ததுனால இதுக்கப்புறமா அமைதியா இருக்க போறதுல சொல்லிட்டு அவங்களோட உண்மையான மனசுக்குள்ள இருக்க அத்தனை வில்லத்தனமும் வெளியே வருது. அது மட்டும் இல்லாம அவங்க உடனடியா வாணி பாப்பா கூட பேசிட்டு இருக்க பொண்ணிய தரன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணியோ ஒண்ணுமே புரியாம என்ன பிரீத்தி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மல்லு கட்ட ட்ரை பண்ணாலும் பிரீத்தி அவங்கள வெறுற மாதிரியே தெரியல. அவங்க வலுக்கட்டாயமா பொண்ணிய தரன்னு எல்லாரும் முன்னாடியுமே எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம வெளியே கூட்டிட்டு போகிறதுக்காக அவங்கள வேகமா அங்க அவங்களோட கழுத்தை பிடிச்சு கூட்டிட்டு வர உடனே இது எல்லாத்தையுமே பார்த்தா அத்தனை வீட்டுல இருக்கவங்களுமே செம்ம ஷாக்ல திகச்சு போய் நின்னுட்டு இருக்கா. ஆனா சக்தியோ தன்னோட பொண்டாட்டிய இந்த மாதிரி பிரீத்தி பண்றத பார்த்துட்டு செம்ம ஆத்திரத்தோட பிரீத்தியோட கண்ணுக்குள்ள பல்லான்னு ரெண்டு அறைய விட்டுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏன் பொண்டாட்டிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள நீ யாரு அப்படின்னு கேட்க உடனே பிரீத்தி அழுதுகிட்டே சக்தி நீ இந்த பொண்ணுக்காக என்ன போய் அடிச்சிட்டியா, இவன் நமக்கு துரோகம் பண்ணவ, அதை நீ மறந்துட்டியா, நம்மளோட கல்யாணம் நீக்க காரணமானவளே இவதான் பிளான் போட்டு என்னோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்து வழக்காட்டாயமா இருந்துட்டு இருக்கா, நீ போய் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன போய் அடிச்சிட்டியன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா சக்தியோ சீ வாய மூட, யாரு வாழ்க்கையை கெடுத்தது, நீதான் பண தாசையில என்ன அம்பொன்னு கல்யாண மேடையில விட்டுட்டு போனவ, சொல்ல போனா உன்னாலதான் நான் அன்னைக்கு மன மேடையில அவமானப்பட்டு உட்கார்ந்து இருந்த, அப்ப எங்க போச்சு உன்னோட காதல், இப்போ புரியணுமோ என் மேல அவ்வளவு காதல் இருக்க மாதிரி நடந்துக்கிற, அப்போ உனக்கு பணம் தானே முக்கியமா போச்சு, இப்பவும் உனக்கு சொல்ல போனா பணம் தான் முக்கியம், ஏன்னா இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருச்சே என்கிட்ட எல்லா சொத்துமே இருக்குன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே நீ இப்போ என்னோட சேரணுன்றதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பிரீத்திய செம்மையா அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டி பொண்ணியாலதான் நான் இப்போ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க, சொல்ல போனா அத்தனை பேர் முன்னாடியும் நான் அவமானப்படாம இருந்ததுக்கான ஒரே காரணமே என் பொண்டாட்டி பொண்ணிதான் சொல்லிட்டு வாய் நிறைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பிரீத்தி முன்னாடி சொன்னது மட்டும் இல்லாம உன்னை அன்னைக்கே பொண்ணி நம்பாதீங்கன்னு சொல்லி சொன்னா, அன்னைக்கே நீ என்ன அவகிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக என்ன கேவலமான வேலை எல்லாம் பார்த்தன்றத எல்லார்கிட்டயுமே சொன்னாலே, அப்பவே நாட இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கணும், அப்படி பண்ணாம விட்டது என்னோட தப்புதான், இப்ப உனக்கு கிட்ட போகல, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியோ இந்த கேவலமான ஒருத்திக்காக என்ன போய் நீ வேண்டான்னு சொல்றியா, இந்த பொண்ணைய பத்தி உனக்கு இன்னுமா தெரியாம இருக்கு, இவ இந்த வீட்டுல வாழணுன்றதுக்காக உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துட்டு இருக்கா, அது கூட உனக்கு புரியல, இது எல்லாமே பொண்ணியோட பிளான், தயவு செஞ்சு இந்த பொண்ணு எந்த அளவுக்கு பணத்துக்காக கேவலமான வேலை எல்லாம் செய்வான்றத புரிஞ்சுக்கோ சக்தின்னு சொல்லிட்டு பொண்ணிய பத்தி அசிங்கமா பேச உடனே இதை கேட்டுட்டு சம்மாத்திரத்தோட சக்தி போது நிறுத்தி, இதுக்கு மேல என் பொண்ணிய பத்தி ஒரு வார்த்தை பேசினா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு பொண்ணிய பிரீத்தி எப்படி தர கழுத்தை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போகிறதுக்காக எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி சக்தி பிரீத்திய பண்ணிட்டு இருக்க. போய் இதை பார்த்துட்டு வெண்ணிலாவோ பிரீத்திக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என்ன சக்தி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா ஏற்கனவே சக்தி செம்ம வெறுப்புல இருந்தனால வெண்ணிலா கிட்ட நீ வாய மூடுறியா இல்லன்னா
நீயும் இவ்வளவு மாதிரியே இப்பவே வெளியே போக தயாரா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த மாதிரி சக்தி சொன்னதை கேட்ட உடனே வெண்ணிலா கப் சிப்புன்னு அமைதியாக நின்னுட்டு இருக்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தியும் தனக்கு சப்போர்ட்டிவா யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வந்த ஜெயாவோ பிரீத்தி நினைச்ச மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம சக்தியை தடுத்து நிறுத்தி அவங்கள செம்மைய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சக்தியும் நம்ம கோபத்தோட ஜெயா கிட்டயுமே அம்மா நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவோ ரொம்பவே முட்டாள்தனமாவும் அசால்ட்டாவும் சக்தி கிட்ட பிரீத்தி பண்ணது எதுவுமே எனக்கு தப்பா தோணலையே, சொல்ல போனா அவ சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்கா. ஏன்னா இந்த பொண்ணு இந்த வீட்லயே தங்கணுன்றதுக்காக உன்னையே இந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கானா, அவ எந்த அளவுக்கு அசிங்கமான ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க பிரீத்தி பண்ண தப்பையே பண்ண ஆரம்பிக்க. அப்ப இத பொறுத்துக்க முடியாத சக்தியோ சந்திரசேகர் கிட்ட அம்மாவை நீங்களே அமைதியா இருக்க சொல்லுங்க, ஏன்னா நான் இருக்கிற கோபத்துல அம்மாவை என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கோபத்தோட ஜெயாவை மறைக்க. உடனே இதை பார்த்துட்டு ஜெயாவோ என்னடா என்கிட்ட எதுவும் பேச மாட்டியா, உண்மையை சொன்னா உரைக்கதான் செய்யும், இந்த பொண்ணியோட அசிங்கத்தை சொல்ல எங்களுக்கு கூட தான் வாய் கூசுது, ஆனா என்ன பண்றது இந்த குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு கேவலமான மருமக வந்துட்டான்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே இவள ரேடியா இந்த குடும்பத்தை விட்டு உன்னை விட்டு விலக்கி வச்சா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் சொல்லிட்டு சுந்தர் அன்னைக்கே பொண்ணுகிட்டயும் உன்கிட்டயும் விவாகரத்து பத்திரத்துல சைன் வாங்கினது நல்லதா போச்சு. இதுக்கப்புறமா நீ இந்த பொண்ணு கூட வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தி இந்த வீட்டுல இதுக்கப்புறமா இருக்கவும் கூடாதுன்னு பொண்ணுகிட்ட செம்ம அதிகாரத்தோடையும் தனவட்டோடையும் வெளியே போடி அப்படின்னு சொல்ல ஆனா பொண்ணையும் செம்ம கோபத்தோட போது நிறுத்துங்க, இதுக்கு மேல என்ன பத்தி யாராவது ஏதாவது மோசமாவோ கேவலமாவோ பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது, என்னோட கேரக்டரை பத்தி பேச நீங்க யாரு, அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றப்பெல்லாம் இந்த வீட்டை விட்டு என்னால வெளியே போக முடியாது, என் மேல தப்பு இல்லைன்றதை நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன், அது வரைக்கும் யாரு என்ன நினைச்சாலும் என்னை இந்த வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உன் வாயை அடக்கி பேசி பிரீத்தி, நான் எல்லா நேரத்திலும் இப்படியே அமைதியா இருந்துட மாட்டேன், என்ன அடுத்த தடவை ஒருவேளை இந்த தப்ப மறுபடியும் நீ பண்ண அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு அவங்க அங்க இருந்து தன்னோட குடிசைக்கு கிளம்பி கெத்தா போக. அப்ப இதை பார்த்துட்டு பிரீத்தியோ தனக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கா ஜெயா கிட்ட, இங்க பாருங்க ஆண்டி இவ எவ்வளவு திமுறா எவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை பார்த்துட்டு சந்திரசேகரும் போது பிரீத்தி என்னோட மருமகளை பத்தி இதுக்கு மேலேயும் நீ இந்த மாதிரி தப்பா பேசின அதை நானும் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம சக்தி சொன்ன மாதிரியே உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு எனக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு தான் நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட மனசுக்குள்ள இன்னுமே சக்தி இருக்கான்றது எங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம நீ பொண்ணையும் சக்தியும் சேரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கன்றதும் எங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, ஏன்னா நீ செஞ்ச செயல் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அழுக்கான எண்ணத்தோட நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு உடனடியா பிரீத்திய சந்திரசேகரமே வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல உடனே இதை கிட்ட ஷாக் ஆன பிரீத்தியும் ஜெயாவை பார்க்க, ஜெயாவும் சந்திரசேகரை பார்க்க, ஆனா சந்திரசேகரும் ஜெயா கிட்ட நீ என்ன மதிக்கிறதா இருந்தா இந்த பிரீத்தி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் எடுத்த முடிவையும் மதிச்சதாகணும், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்ல, உடனே இதை கிட்ட ஜெயா அப்படியே அமைதி அடைஞ்சிட்ட. சக்தியோ பிரீத்தி கிட்ட நீயா வெளியே போறியா இல்லைன்னா நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பிரீத்தியோ என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்க. வெண்ணிலாவோ பிரீத்தியை கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு இருக்காங்க.